அந்த ஊரில் தான் உதிரிப்பூக்களுடைய ஜீவன் இருக்குது. ஒரு ஸ்டோரிக்காக 400 வார்த்தைக்காக அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி போய் அங்கே உள்ள மனிதர்கள் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய பாதிக்கு மேலே அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மகேந்திரனே வெளிப்பாளைய கிராம மக்களுக்கு நன்றின்னு போடுறாரு. அந்த ஊரில் போய் பார்க்கலாம், ஆலமரத்தடியில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஒரு உள்பனின்னு ஒன்று போட்டுட்டு, ஒரு விவசாய கூலி, ஒரு வேட்டியை கட்டிட்டு காலில் செருப்பு இல்லாமல் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உதிரிப்பூக்கள் படம் எடுத்தது இங்கே தானேங்க, இந்த ஊரில் தானேங்க. அவருடைய நினைவின் அடுக்கில் இருந்து யோசித்தார். ஆமாங்க அப்படின்னாரு. அவர் இன்னொரு சுவையான விஷயம் சொன்னார் பாருங்கள், இதுதான் ஸ்டோரிக்கு தேவையான விஷயம். பத்திரிகையாளர்கள் இந்த விஷயங்களை பிடிக்கிறதுக்கு என்ன லேபர் நீங்கள் எடுக்கணுங்கிறது. இன்னொரு விஷயத்தை சொன்னார், அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்க. என்ன அது, ஒரு 50 வயது ஆள் உள்பனின்னு போட்டு உட்காந்து அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்க. அப்படியா, எந்த ரோலுங்க? வீட்டுக்கு போய் அந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு. அது புத்தக வாசிப்பை போல். நாகசாமி அவர்களே நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். இப்போ நாகசாமிக்கு பேக் டு நாகசாமிக்கு வரேன். வரும்போது அவர் சொன்னார், எல்லாம் சொல்கிறார், சரி தமிழுடைய எழுத்துனுடைய காலத்தை என்ன சொல்வீங்க? கிமு 2 அல்லது 3, அதற்கு பின்னாடி தமிழை கொண்டு செல்லவே முடியாது என்று நாகசாமி அறுதிட்டு சொன்னார். அப்போது கடைசியாக நான் வைத்த கேள்வி, இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா பிகினிங்கிலிருந்து நான் தலையாட்டும் வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். நாகசாமி, அப்படிங்களா? ஓகே சார். அப்படிங்களா? ஓகே சார். கடைசியில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் தமிழ் எழுத்துக்களுடைய பழமையை கிமு 2க்கு மேலே கொண்டு போக முடியாதுங்கிறீங்களே, பொருந்தல் அகழாய்வில் கண்டுபிடித்த அந்த நெல் விளைந்த காலம் கிமு 5 என்ற முடிவை இன்று வெளியிட்டிருக்கிறார்களே, அப்போ அந்த நெல் கிமு 5 விளைஞ்சிருக்குன்னா அந்த நெல்லை கொண்டிருந்த பானை மீது எழுதப்பட்ட அந்த வைரா என்கின்ற எழுத்து அதுவும் கிமு 500 தானே. அப்போ கிறிஸ்துவிற்கு 500 வருடங்களுக்கு முன்பே தமிழ் தோன்றவில்லை. கிறிஸ்துவிற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுதக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி இன்னொரு 300 வருஷத்துக்கு கம்மி பண்ணி சொல்கிறீங்க? உடனே அவர் அது எதிர்பார்க்கல. அந்த கேள்வி ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி அணுகணுங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்புறம் இல்லை அது கே ராஜனுடைய முடிவு என்று சொன்னார். அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஜமாளிக்கணும். நான் சொன்னேன், இல்லைங்க, ராஜனுடைய முடிவு இல்லை, அது அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலிட்டிக் லேபுடைய முடிவு. பீட்டா அனலிட்டிக் லேப் முடிவு பொய்ன்னு சொன்னால் நீங்கள் கூட நிறையா பரிசோதனைகள் அங்கிருந்து எடுத்து தான் அந்த முடிவை தான் போட்டிருக்கீங்க. அப்போ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க என்று சொன்னபோது, இல்லை இதை நாம் மறுபரிசீலனை செய்யணும், இன்னொரு நாள் பேசலாம் என்று எழுந்து போய்விட்டார் அந்த இன்டர்வியூலேருந்து. போனவர் இந்த கதவு வரைக்கும் போனவர் திரும்பி என்னத்தில் பத்திரிகையாளர்னு கண்டா பயப்படுவாங்க எல்லாரும். அதுவும் அறிவு கூர்மையுள்ள பத்திரிகையாளனாக நீங்கள் இருந்தால் திரும்பி என்ன சொல்லிட்டு போனார், நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடலையே அப்படின்னார் என்கிட்ட. ஒரு தனி மனுஷங்கிட்ட அவ்வளோ பெரிய ஆள் அப்படி கேட்பாரா? பத்திரிகைக்காரன் கேட்குறான், அடுத்த நாள் எழுதிடுவான், நீ அவனும் தப்பாக சொல்லலையே அப்படின்னார் நாகசாமி. அப்போது நான் சொன்னேன், இல்லைங்கய்யா, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நாளைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வரும், படிச்சுக்குங்கன்னு. இங்கே நான் பேசுகிறது, நான் நேற்று என்னுடைய பதிவில் குறிப்பிட்டதைப் போல என்னுடைய தாய் வீட்டில் நான் பேசுவது, ஒரு பத்திரிகையாளனாக எனது அனுபவங்களை, அந்த துறையில் நான் பணியாற்றுகிற காலத்திலே நான் எதிர்கொண்ட அறைகூவல்களை, நான் அனுபவித்த சுவையான தகவல்களை எல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். நிச்சயமாக வளரும் பத்திரிகையாளர்களுக்கு, அடுத்து இதழியல் பணியை துவங்கவிருக்கின்ற நண்பர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, பொதுவாக ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக நீங்கள் ஒரு பத்திரிகையில் நீங்கள் சேர்ந்த உடனே ஆரம்பத்தில் ஒரு சில பெரிய சவால்களை நம்ம சந்திக்கணும். அதுவும் குறிப்பாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் நீங்கள் பணியாற்றுகிற போது, அந்த ஆங்கில இதழ் எதை செய்தி என்று நம்புகிறதோ, எந்த செய்தி வாசகனை சென்றடையும் என்று நினைக்கிறதோ, அந்த செய்திகளை நாம் தேடி கண்டுபிடித்து அந்த இதழுக்கு தர வேண்டிய பொறுப்பை நாம் மேற்கொள்கிறோம். அப்படியான பல அனுபவங்கள். இப்போ நிறையா நண்பர்கள் சொல்லுவாங்க, பத்திரிகையாளராக வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வாழ்ந்துட்டோம், இந்த வாழ்க்கை இதோடு போதும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பத்திரிகை துறை பயன் தராது. ஒரு நண்பர் சொல்லுவார், நீங்கள் தினந்தோறும் புதுசாக பிறக்கணும்,
பத்திரிகை துறையில் இருந்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் புதுசாக பிறக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை நீங்கள் வாசகனுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படியான ஒரு பேஷன் இந்த துறைக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராக, பத்திரிகை எழுத்தாளராக நீங்கள் திகழ முடியும். நண்பர்களே, இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு வந்து இதழியலும் புத்தக வாசிப்பும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு புத்தக வாசிப்பாளர். முதல்ல அந்த புத்தக வாசிப்பு தான் என்னை இதழாளன் ஆக்கியது. நிறைய பேர் இதழியலுக்கு வந்து அதற்கப்புறம் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் இதழியல் படித்த காலத்தில், அதாவது 90களுடைய இறுதியில் வந்து எம்ஏ ஆங்கிலம் படித்து முடிச்சுட்டு இதழியல் படிக்கலாம், அகடமிக்காக இதழியல் படிக்கலான்னு சொல்லும்போது 2 கவிஞர்கள், புகழ்பெற்ற கவிஞர்கள் வந்து அதை டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, அதை படிக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு நானும் இன்னொரு நண்பரும் சொல்லும்போது, ஐயோ அந்த கோர்ஸை நீங்கள் பாஸ் பண்ண முடியாதுங்க நாங்கள். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அதுக்கு சேர்ந்து பாஸ் பண்ண முடியாமல் அதை நாங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம், அதை தொடர முடியவில்லை என்று கவிஞர் அக்னிபுத்திரன் அவர்களும் இன்குலாப் அவர்களும் சொன்னார்கள். இருந்தாலும் அதை தாண்டி போய் படித்து அந்த டிசிப்ளினில் ஒரு பிஜி டிப்ளமோவை வாங்கிட்டு அந்த துறைக்கே நான் வரவில்லை. பின்னால் அந்த துறைக்கு நான் பணியில் நான் சேர்ந்தேன். ஏன்னா இது புத்தக வாசிப்பு அப்படிங்கும்போது எந்த மாதிரி புத்தகங்களை வாசிப்பது நம்முடைய இதழியலுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில அனுபவங்களை சொல்லி உங்களிடத்தில் குறித்து காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இலக்கிய நூல்களை வாசிப்பது. ஏன்னா இலக்கியம்தான் வந்து காலத்தின் கண்ணாடி. இலக்கிய செறிவோடு ஒரு கட்டுரையை எழுதுதல், இலக்கிய செறிவோடு ஒரு கட்டுரையை மொழியாக்கம் செய்தல், நீங்கள் கண்ட நடைமுறையில் இன்று காண்கிற காட்சியை இலக்கியத்தோடு ஒப்பிட்டு சொல்லுதல், இதெல்லாம் உங்கள் கட்டுரைக்கு உண்மையாக பயன்படும். அதில் பொதுவாக நான் பேசுகிறத விட்டுட்டு நான் சொல்ல வந்த சில குறிப்புகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு செய்தி, ஒரு அபூர்வம். இப்போ எங்களுக்கு பாடம் நடத்தும்போது, இதழியல் பாடம் நடத்தும்போது டாக்டர் சாந்தா அவர்கள், எங்களுடைய துறை தலைவர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில், அவங்க சொன்னது ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஒரு இதழியலுக்கான, அது இதழியல் மாணவர்கள் நன்கு அறிவார்கள். ஒரு நியூஸை டிஃபைன் பண்ணும்போது வாட் இஸ் நியூஸ் என்று சொல்லும் பொழுது அதற்கான பதில் வாட் இஸ் நியூ இஸ் நியூஸ். அதுதான் இதழியலுக்கான அந்த செய்திக்கான இது. அப்புறம் இன்னொரு நகைச்சுவையாக ஒரு மேற்கோளை அவர் சுட்டி காட்டுவார். when a dog bites a man it is not news, but when a man bites a dog that is news என்று சொல்வார். இதுதான் அந்த செய்தி. அப்போ புதுசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அபூர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதழியலில் மாணவர்கள் வந்து முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டியது. நீங்கள் இதழாளர்கள் ஆகும் பொழுது மனசில் நீங்கள் வைக்கக்கூடியது, நீங்கள் எழுதுகிற செய்தி அல்லது கட்டுரை புதிய உள்ளீட்டை கொண்டதாக இருக்க வேண்டும். அதனால தான் அதுக்கு பேரே நியூ. அந்த நியூ என்கின்ற சொல்லிலிருந்து தான் அந்த நியூஸ் பிறந்ததாக சொல்வார்கள், அதனுடைய சொற்பிறப்பு. அப்போ சில அபூர்வங்களை நான் உங்களிடத்திலே சொல்வதாக நான் நினைத்தேன். நான் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் வந்து ஒரு வித்தியாசமான போஸ்ட்டில் நான் சேர்ந்தேன். நான் முதல்ல சேர்ந்தது வந்து எக்ஸ்பிரஸ் நாளிதழில் சேர்ந்தது அப்படி ஒரு போஸ்ட்டு பத்திரிகை துறையில் இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்தாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டருக்கான போஸ்ட்டை வந்து, அதாவது ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது. பத்திரிகையில் வந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு நம்மை தேடி வருகிற போது அது எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் அதில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு இருந்தது. அப்போ நம்ம நினச்சி போனது வேறு. ஏனென்றால் நான் பத்திரிகை துறைக்கு வருவதற்கு முன்பாகவே 2 ஆங்கில நூல்களையும் ஒரு தமிழ் நூலையும் நான் எழுதியிருந்தேன். இப்போ நான் நினச்சது வந்து, நான் இப்படி நினைப்பேன், ஒரு இலக்கியவாதி பத்திரிகைக்கு போகும்போது அங்கே போய் நமக்கு சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளை தருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது இலக்கியத்திற்கும் இதழியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஆனால் இலக்கியத்தினுடைய பங்களிப்பு இதழ்களுக்கு இருக்கும்போது, இதழ்களில் வருகிற செய்திகளுக்கு இருக்கும்போது அந்த செய்தி வந்து வித்தியாசமாகிவிடுது. அது வாட் யூ கால் எவர்கிரீன் ஸ்டோரி, என்றைக்கும் படிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக அது மாறிவிடுகிறது. சப்போஸ் இஃப் யூ ரைட் வித் அ டிஞ்ச் ஆஃப் லிட்ரேச்சர், அது என்றைக்குமே இட் பிகம்ஸ் அன் எவர்கிரீன் ஸ்டோரி.
அந்த மாதிரி என்னுடைய கட்டுரைகள் நிறைய இருக்கின்றன. நான் செய்தி அப்போ டிரான்ஸ்லேட்டராக நான் சேரும் பொழுது எனக்கு கிடைத்த அசைன்மெண்ட்ஸ் ஆஃபீஸில் என்னென்னா, ஒரு செய்தியை இப்போ வெவ்வேறு ஊர்லேருந்து ரெகுலர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஆர்சின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை ஸ்ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க தரக்கூடிய செய்தியை நான் என்ன பண்ணணும், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த நியூஸ் ஸ்டைலில் இருக்கணும், நியூஸ் லாங்குவேஜில் இருக்கணும், நியூஸ் பேப்பர் லாங்குவேஜில் இருக்கணும், லிட்ரரி லாங்குவேஜில் இருக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் ஜேர்னலிசம் லாங்குவேஜில் இருக்கும். அதை மாற்றி தருவது தான் என்னுடைய பணி. அப்போது இந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 காப்பீஸ் 15 காப்பீஸை வந்து நான் மொழிபெயர்க்கணும், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கணும். அப்போ அந்த நேரத்திலேயே நான் என்ன பண்ணேன், அந்த நான் பணி செய்த இதழ் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. நான் நல்லா எழுதக்கூடியவன் தெரிஞ்சு என்னை கான்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க, அதுக்கு எழுத சொன்னாங்க. அப்போது என்னுடைய கட்டுரை பயணத்தை நான் துவங்கினேன். துவங்கும்போது எங்கள் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸுடைய டெப்டி ரெசிடென்ட் எடிட்டராக இருந்தவர் மிஸ்டர் டி சுரேஷ்குமார், அவர் தான் இப்போது த ஹிந்துவுடைய டெப்டி ரெசிடென்ட் எடிட்டராக இருக்கார். அவர் தான் என்ன சொன்னார், நான் எழுதுறதை பார்த்து ஐ எம் கோயிங் டு டேக் யூ அவுட் ஃப்ரம் திஸ் ஃபன்னி டெசிக்னேஷன் கால்டு டிரான்ஸ்லேட்டர் என்று சொன்னார். அவர் உண்மையை சொல்லது என்னன்னு கேட்டால், தேர் கேனாட் பி அ டெசிக்னேஷன் கால்டு டிரான்ஸ்லேட்டர், எவ்ரி ரிப்போர்ட்டர் கேன் டிரான்ஸ்லேட், அவ்வளோதான். அதனால் அதிலிருந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் என்கின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து நான் வேறு பதவிக்கு, சீனியர் ரிப்போர்ட்டர் ஃபீச்சர்ஸ் என்ற ஒரு பதவிக்கு நான் மாற்றப்பட்டேன். அப்போ அந்த சொற்சித்திரங்கள், சிறப்பு கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு பதவி எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்ரிடே நியூஸ்க்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்திற்கு ஒரு 3 கட்டுரைகள் அல்லது 4 கட்டுரைகளை நான் கொடுக்கணும் பத்திரிகைக்கு. அது முழு கட்டுரையாக, முழு பக்க கட்டுரையாக வரும். அனைவரும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த எக்ஸ்பிரஸுடைய இதழில் நான் பணியாற்றிய காலம் என்பது என்னுடைய பொற்காலம் தான் சொல்லணும், நான் பெற்ற பேர் என்று தான் நான் சொல்லணும். அதனால் மீண்டும் ஒரு முறை நான் பணி செய்த எக்ஸ்பிரஸ் இதழுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதில் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம். நான் சார்ந்த விடயங்கள், நான் சார்ந்து இருக்கக்கூடிய துறை வந்து மிக முக்கியமாக இலக்கியம், கல்வெட்டு, தொல்லியல், வரலாறு, நூல் விமர்சனம், இது குறித்து மட்டுமே தான் நான் எழுதினேன். அவ்வப்பொழுது சில அரசியல் செய்திகளை நான் எழுதியிருக்கிறேன். அப்போது பொதுவாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களுக்கெல்லாம் போய் பயணம் சென்று அங்குள்ள புதிய விஷயங்களை கண்டுபிடித்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்படி ஒரு அபூர்வம் வந்து நிகழ்ந்துச்சு. ஒரு நாள் ஒரு எங்களுடைய நான் படித்த அரசு கலைக்கல்லூரியினுடைய வரலாற்று பேராசிரியர் திரு மேஜர் இளங்கோவன் அவர்கள் ஒரு சின்ன டிப் கொடுத்துருந்தார். நீங்கள் ஊரெல்லாம் நடுகள் தேடி அலைகிறீங்க. நடுகள் என்பது ஒரு வீரனுக்கு வைக்கக்கூடிய ஒரு கல். அந்த வீரன் வந்து ஆணிரைகளை காத்து, ஆடு மாடுகளை காத்து, வனவிலங்கிடமிருந்து காத்து, அந்த புலியோடு சண்டையிட்டு அந்த மடிந்து போகிறான். மடிந்து போன வீரனுக்கு நினைவு சிலை ஒன்று வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீரன் வந்து ஒரு ஈட்டியை வச்சு அந்த புலியை குத்துற மாதிரி ஒரு கல் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். வாட் யூ கால் ஹீரோ ஸ்டோன் இன் இங்கிலீஷ். அது அவனுக்கு நினைவாக வைக்கக்கூடியது. சில நடுகற்களில் கல்வெட்டுகள் இருக்கும், எழுத்து பொறிப்புகள் இருக்கும். சில நடுகளில் அது எழுத்து பொறிப்பாக இருக்காது, அந்த சின்னம் மட்டும் இருக்கும். இது பொதுவாக கிராமங்களில் வந்து உள்ள கோயில்களில் இல்லை கிராமத்தினுடைய எல்லையோரத்தில் இந்த சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த நடுகள் அமைப்பது எப்படி என்பதை கூட தொல்காப்பியம் சொல்கிறது. எப்படி ஒரு வீரன் இறந்துட்டு அவன் நடுகள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நடுகளை தேடி, நடுகள், கல்வெட்டு இதையெல்லாம் தேடி புதிய செய்திகளை தேடி பயணித்து கொண்டிருந்த காலத்தில் அவர் மேஜர் இளங்கோவன் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் இனிமேல் கிராமத்தில் போய் நடுகளை தேடிட்டு இருக்கிறீங்க, நகரத்தினுடைய மையத்தில் ஒரு நடுகள் இருக்கிறது, அதை போய் பாருங்கள். நாங்கள் கோயம்புத்தூரில் இன்றைக்கி அந்த நடுகள் இருக்குது. அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் ஈட்டியை வச்சு ஒரு புலியை குத்தி கொண்டிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த நடுகளை பார்க்கலாம் என்று நானும் காலஞ்சென்ற கல்வெட்டு ஆய்வறிஞர் துரை சுந்தரம் அவர்களும் இன்னொரு நண்பர் துரை பாஸ்கரன் நாங்களாம் சேர்ந்து அந்த நடுகளை பார்ப்பதற்காக நாங்கள் போனோம்.
அந்த நடுகள் எங்கே இருக்குன்னாட்டா, நீங்கள் உக்கடத்தில் பைபாஸ் ரோட்டில் நேராக போனீங்கன்னா, அந்த உக்கட வாலாங்குளத்திற்கு இடதுபுறம் அந்த நடுகள் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு வந்துச்சு. என்னன்னா, அந்த பகுதியில் அப்போது குடியிருந்த மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அந்த இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மஜீத் காலனி என்று இருந்த அந்த இடத்துல அந்த நடுகள் இருக்கிறது. அங்கே போய் அந்த நடுகளை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு அம்மையார் வந்தார். அப்போ அவர் அறிமுகமாயிட்டார். என்னன்னா, இந்த வருஷத்துக்கு ஒருக்கா யாரோ எங்கிருந்தோ வருவாங்க, இந்த கல்லுக்கு ஏதோ பூஜை பண்ணுவாங்க, போயிடுவாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க, சுற்றி வேலி போட்டு. அப்புறம் இந்த என்ன பண்ணுறேன்னு நான் தினந்தோறும் இந்த கோயிலுடைய வாசலை பெருக்கி அங்கே சாமின்னு சொல்கிறாங்க அந்த வீரனை. இந்த சாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுருவங்க தினந்தோறும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன வியப்புன்னுட்டா, வருஷத்துக்கு ஒருக்கா தான் யாரோ வர்றாங்க, அவங்க குலதெய்வமாக கூட இருக்கலாம் அந்த நடுகள். ஆனால் அந்த தெருவை, அந்த கோயில் வாசலை கூட்டி பெருக்கி கற்பூரம் ஏற்றி வைத்து அதை புனிதமாக தூய்மையாக அதை வைத்து கொண்டிருந்தவர் யார் என்று கேட்டால், பள்ளிக்கே செல்லாத ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்பதுதான் ரொம்ப. இதுதான் நியூஸ், இதுதான் அந்த நியூஸ். அப்போது இதை அந்த அம்மாவுடைய பெயர் தௌலத் நிஷா, எனக்கு இன்னும் அந்த பேர் ஞாபகத்தில் இருக்குது. அதை ஒரு கட்டுரையாக ஆக்கலாம், நிச்சயமாக ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒரு கட்டுரையாக நான் எழுதினேன். எக்ஸ்பிரஸ் இதழில் அது வெளியானது. ஆனால் இதில் ஒரு வியப்பு, இப்போ அந்த புத்தக வாசிப்பும் இதழியலும்னு சொல்லி கொடுத்ததுக்கு பொருத்தமான ஒரு ஸ்டோரி இது. இந்த வீட்டுக்கு யோசிச்சுட்டு இருந்தபோது இந்த நடுகளை பற்றி எங்கேயோ நம்ம படிச்சிருக்கிறோமேன்னு மனசு குடைய ஆரம்பிச்சுது. இல்லை, இந்த நடுகள் இப்போ தான் நம்ம பார்க்குறோம், இல்லை எங்கேயோ படிச்சிருக்கிறோமே, இதே மாதிரி ஒரு சூழலில் ஒரு நடுகள் இருப்பதாக யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரேன்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. 1940களுடைய தொடக்கத்தில், எனக்கு அந்த வருடம் தெரியல, இளங்கோசாருக்கு தெரியும், இதுவோ எங்கள் கோவை கிழார் எழுதின, அவர் தான் முதல் வரலாற்று ஆய்வாளர் இந்த கோயம்புத்தூருக்கு. கோவை கிழார் சீமா ராமச்சந்திரன் செட்டியார் அவர் எழுதின இதுவோ எங்கள் கோவைன்னு ஒரு புத்தகம். நிச்சயமாக அதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும், அதை வாசிக்கணும். அந்த புத்தகத்தில் இந்த நடுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கட்டுரையில், ஒருவேளை அந்த கட்டுரையில் இந்த நடுகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தா கூட முன்னாடியே நாங்கள் போய் பார்த்துருப்போம். ஆனால் அவர் குறிப்பிடவே இல்லை. அவர் அந்த வரலாற்றை எழுதுகிறார். ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் ரொம்ப வனமாக இருந்துச்சு, அப்புறம் வனம் அழிக்கப்பட்டது. அப்போ அந்த பாதையை மறக்காத விலங்குகள் எல்லாம் அது நகரமான பிறகு கூட அதே பாதையில் வர தொடங்கின. அங்கே ஒரு கிராமம், ஒரு நகரம், ஒரு புதுசாக ஒரு குடியிருப்பு உருவானது. அந்த மக்கள் எல்லாமே ஆடு மாடுகள் வைத்து, இது என்னது முல்லை நிலம் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது அந்த ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்கு வேண்டிய ஒருவன் நியமிக்கப்பட்டான். ஒரு நாள் புலி வந்தது. அந்த புலி அவனை அடித்து கொள்வதற்காக அந்த புலியோடு அவன் சண்டை போட்டான். புலிக்கு அவனுக்கு சண்டை நடந்துச்சு. கடைசியில் அந்த புலி அடித்து அந்த வீரன் இறந்து போனான். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த வீரனுடைய நினைவாக ஒரு கல்லை செதுக்கி அது தொல்காப்பிய விதிப்படி நீர்நிலையில் கழுவணுமா. அப்படி ஒரு நீர்நிலையில் கழுவி அந்த வீரன் புலியை குத்துவதைப் போல ஒரு புடைப்பு சிற்பம், ஒரு பாஸ் ரிலீஃபை செஞ்சு கொண்டு இந்த மக்கள் எல்லாம் அவனை நினைவாக வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க என்று கொஞ்சம் ஃபிக்ஷனாக அவர் எழுதியிருப்பார். சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் அவர் போட்டிருந்தார். அந்த ஹிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நான் பார்த்த நடுகள் என்பது கோவை கிழார் இதுவோ எங்கள் கோவை புத்தகத்திலே விவரித்த நடுகள் இதுதான் என்பதை நான் கண்டுபிடிக்க முடிந்தது. என்னன்னா, அந்த கல் இப்போது 1940களில் அந்த கல் இப்போது அந்த சின்ன ஏரிக்கு எதிர்ப்புறம் இருக்கிறதுன்னு போட்டிருந்தார். எந்த சின்ன ஏரின்னு நமக்கு தெரியல. அப்போது வரலாற்று ஆய்வாளர்கள் பெரியவர்கள், அதில் ஆழங்கால் பட்டவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது புலவர் குப்புராஸ் ஐயா தான் சொன்னார். புலவர் குப்புராசு பேரூர் தமிழ் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், கோவை கிழாருடைய நேரடி மாணவர்.
அவரிடம் அவருக்கு வந்து அந்த ஒரு காலத்தில் வந்து அந்த உக்கடத்தினுடைய பகுதியிலே நிறைய விளைநிலங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்த ஒரு நிலக்கலாராக அவர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் தான் சொன்னார், இதை நான் கேட்கவில்லை, வேறு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது எதேச்சையாக அவர் வாயிலிருந்து அது விழுந்தது. என்னட்டா, அது வாலாங்குளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வாலாங்குளத்து ரோட்டில் அப்படியே நீங்கள் போய் பாருங்கள், அந்த குளம் ரெண்டாக பிரியும். அந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள் ஒரு குளம், அந்த குளத்துக்கு பேர் தாங்க சின்ன குளம்னு பேர் அப்படின்னார். அதுக்கு பேர் சின்ன குளமா? இன்னும் நீங்கள் பைபாஸ் ரோட்டில் போய் பாருங்கள், ஒரு குளம் முடிவடையும், முடிவடைந்ததுக்கு பிறகு இன்னொரு குளம் தொடங்கும். அந்த குளத்துக்கு பேர் சின்ன குளமா? அப்போ தான் கேட்டேன், அப்போ கோவைக்கிழார் உங்களுடைய ஆசிரியர் சின்ன ஏரிக்கு எதிர்ப்புறம் அந்த கல் கிடக்கிறதுன்னு சொன்னார், அதுதானான்னு சொல்லி கேட்டப்போ அப்போ தான் சொன்னார், ஆமாம் அதை அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போது இதை விட ஒரு பத்திரிகையாளனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும்? தான் வரலாற்றில் எதை படித்தானோ, தன்னுடைய நினைவுகளில் எதை அவன் வரலாறாக நினைத்திருந்தானோ, அந்த வரலாறை நேரில் காண்கிற ஒரு பேற்றை இந்த பத்திரிகை தொழில் தான் எனக்கு பெற்றுக் கொடுத்தது. அதனால் நண்பர்களே, இந்த கட்டுரையை நான் எழுதினேன், இது வெளியான இது ஒரு சின்ன உதாரணம். அப்போது வாசிப்பு, புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணரலாம். அப்புறம் இன்னொரு நண்பர்களே, நிறைய பேர் இப்போது ஒரு பெரிய பிரபலம் இறந்து போயிடுறார், பெரிய பிரபலம் இறந்து போயிடுறார். தமிழ்நாடு, இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு செலப்ரிட்டி அவர் இறந்து போயிடுறார். இறந்து போனால் ஒரு அஞ்சலி கட்டுரை எழுதுவாங்க, பொதுவாக பத்திரிகையில் ஒரு ட்ரிபியூட் எழுதுவாங்க. இப்போ கவிஞர் புவியரசு இறந்து போயிட்டார். அப்போ அது வரைக்கும் புவியரசை பற்றி ஆழமாக தெரியாத பத்திரிகையாளர் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க அனுபவம் உள்ளவங்க கேட்பாங்க, புவியரசு ஐயா என்ன நூல் எழுதியிருக்காரு, கவிஞர் புவியரசு என்ன நூல் எழுதியிருக்காரு, அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இறக்கும்போது அதுக்கு அந்த செய்தியில் குறிப்பிடுவதற்கு. அப்படி ஒரு பிரபலம் இறந்து போன போது எனக்கு பிடித்த பிரபலம், ஒரு பத்திரிகையாளர் என்பவன் புத்தக வாசிப்பாளனாகவும் கலைஞனாகவும் ஒரு நல்ல ரசிகனாகவும் இருந்தால் அந்த பத்திரிகைக்கு பெருமை. நான் ஒரு நல்ல ரசிகன். அப்போ ஒரு நாள் வந்து இயக்குனர் மகேந்திரன் இறந்து போயிட்டார். இயக்குனர் மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரன் டைரக்ட் பண்ணது கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவிஸ் தான், சில படங்கள் தான் பண்ணியிருக்கார். உதாரணமாக உதிரிப்பூக்கள், ஜானி, கை கொடுக்கும் கை, இந்த படங்களெல்லாம் இருக்கார். மகேந்திரன் ஐயாவை நான் சந்தித்திருக்கிறேன். அப்போது நாம் சந்தித்து பழகின ஒரு இயக்குனர், கனிவாக பழகக்கூடிய ஒரு கலைஞன், அவருக்கு நிகரான இயக்குனர் சொல்லவே முடியாது தமிழ் திரையுலகத்தில். அவரை சந்தித்த போது அவரிடம் நான் பேசிய விஷயங்கள் அவருக்கு பிடித்து போயிருந்தது. முதல்ல பத்திரிகையில் சேர்ந்த புதுசில் அப்போ ஒரு புத்தகத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தார், சினிமாவும் நானும் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அவருடைய பயோகிராஃபி. கையெழுத்து போட்டு நீங்கள் எப்போ வந்தாலும் சென்னைக்கு வந்தாலும் இந்த நம்பர் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கீழே ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டார். அதை நான் ஒரு பொக்கிஷமாக வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் மகேந்திரன் இறந்து விட்டதாக அந்த செய்தி வந்துச்சு. அப்போ யார் ட்ரிபியூட் எழுதுவா? இயக்குனர் மகேந்திரனை பற்றி தெரியாதவர்கள் எழுத முடியாது, தெரியாத ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை கேட்டு எழுதுவாங்க, அது ஒரு செய்தியோடு முடிஞ்சிடும். பட் ஹவு கேன் இட் பி அ மெமரபிள் ஆர்டிக்கிள்? ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் எழுதலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை நான் எழுதலாம்னு எழுதினோம். நான் உட்காந்துட்டு when I worked as a journalist, I was not an armchair journalist. பயணங்கள் தான் என்னுடைய அர்த்தம். அதனால் நான் என்ன பண்ணேன், ரொம்ப காலமாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் புதிய வார்ப்புகள் உதிரிப்பூக்கள் படத்தை போட்டு பாருங்கள், நன்றி வந்து எதுக்கு போடுவோம்னாட்டா வெள்ளிப்பாளையம் கிராம மக்களுக்குன்னு போடுவார். இந்த வெள்ளிப்பாளையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடணும். சரி, நமக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, ஒரு நாள் ஃபீல்டு ஒர்க்குக்கு டைம் இருக்குது, ஒரு நாள் எழுதுவதற்கு டைம் இருக்குது. அப்படி டைமை நான் உண்டு பண்ணிவிட்டு இந்த வெள்ளிப்பாளையத்துக்கே நம்ம போய் பார்த்துடலாம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சினிமா தொடர்புடைய நண்பர்களிடத்துலலாம் வெள்ளிப்பாளையங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அதிகமாக தகவல் தெரியல உங்களுக்கு. சில பேர் அது காரமடைக்கு பக்கத்துலனாங்க, சில பேர் சிறுமுகைக்கு பக்கத்துலனாங்க. அங்கே காரமடையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய நண்பன்
அவன் இப்போ உயிரோடு இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன். அந்த நண்பர் கன்னடத்தை தாய்மொழியாக பேசக்கூடியவர். அவர்கிட்ட கேட்டேன், டேய் இந்த மாதிரி வெள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டபோது, வெள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இல்லைடா. அவன் சொன்னா பாருங்க, வெள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் அடிக்க ஒருக்கா சொல்லிக்குவாங்க, ஆனால் அந்த ஊர் பேர் வெள்ளிப்பாளையம் இல்லை, வெள்ளிப்பாளையம் என்று சொன்னான். அப்போ எனக்கு அது தெரியும், தமிழில் வந்து வகரம் எல்லாம் கன்னடத்தில் பகரமாகும். அப்படி தான் வனநாரி தான் நமக்கு இன்னைக்கு வனநாரியா மாறி பண்ணாரியா மாறினது. இன்னைக்கு பண்ணாரி மாரியம்மன் கோயில் வனதேவதை தான். சரி, அந்த வெள்ளிப்பாளையத்துக்கே போகலாம், நான் வர்றேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நான் போகிறேன் பைக்கில் அந்த வெள்ளிப்பாளையத்தை அடைந்தோம். அந்த வெள்ளிப்பாளைய கிராமத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பவானி நதி, உதிரிப்பூக்களில் நீங்கள் பார்க்கிற அதே பவானி நதியோட்டத்தை இன்னும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த ஊருக்கு போகலாம். அந்த ஊரில் தான் உதிரிப்பூக்களுடைய ஜீவன் இருக்குது. ஒரு ஸ்டோரிக்காக, 400 வார்த்தைக்காக அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி போய் அங்கே உள்ள மனிதர்கள் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய பாதிக்கு மேலே அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மகேந்திரனே வெள்ளிப்பாளைய கிராம மக்களுக்கு நன்றின்னு போடுறாரு. அந்த ஊரில் போய் பார்க்கலாம், ஆலமரத்தடியில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஒரு உள்பணின்னு ஒன்று போட்டுட்டு, ஒரு விவசாய கூலி, ஒரு வேட்டி கட்டிட்டு காலில் செருப்பு இல்லாமல் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உதிரிப்பூக்கள் படம் எடுத்தது இங்கே தானேங்க, இந்த ஊரில் தானேங்க. அவருடைய நினைவின் அடுக்கில் இருந்து யோசித்தார். ஆமாங்க அப்படின்னாரு. அவர் இன்னொரு சுவையான விஷயம் சொன்னார் பாருங்க, இதுதான் ஸ்டோரிக்கு தேவையான விஷயம். பத்திரிகையாளர்கள் வந்து இந்த விஷயங்களை பிடிக்கிறதுக்கு என்ன லேபர் நீங்கள் எடுக்கணுங்கிறது. இன்னொரு விஷயத்தை சொன்னார், அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்க. என்ன அது, ஒரு 50 வயது ஆள் வந்து உள்பணின்னு போட்டு உட்காந்து அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்க. அப்படியா, எந்த ரோலுங்க? வீட்டுக்கு போய் அந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு. அது புத்தக வாசிப்பை போல். அது அந்த சாமிக்கண்ணன்னு ஒருத்தர் வருவார் அந்த படத்தில் கேரக்டர். அவர் வந்து முடித்திருத்தம் செய்யக்கூடியவர். அவர் வீதியில், அந்த கிராமத்தில் நாவித தொழில் செய்கிறவர்கள், முடித்திருத்தம் தொழில் செய்கிறவர்கள் வீதியில் திண்ணையில் உட்காந்து ஹேர் கட் பண்ணுவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க. அப்போது ஒரு பையனை மொட்டை அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. இன்னொரு பையன், சின்ன பையன், பொடி பையன், அவன் உட்காந்துருப்பான். அவன் மேலே தண்ணி, தலையில் தண்ணி தெளித்து, ஒரு பார்பர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுவார். சாமிக்கன் தேய்ச்சி விட்டுட்டு வசனம் பேசிகிட்டே இருப்பார். இவனை வேறு மொட்டை அடிச்சு இங்கே உட்கார வச்சுருக்கிறேன் பாரு, இவங்க அப்போ போன வாரம் முடி வெட்டிட்டு போய் காசு தர்றேன்ட்டு போனால் இன்னும் ஆளவே காணும், அதுக்குள்ளே பையன் நினச்சி விட்டான்னு சொல்லி தலையில் தேய்ச்சிட்டு இருப்பார். அந்த பையன் ஒரு தேய்க்கிறதுக்கு தலையாட்டிகிட்டே இருப்பார். அப்போ அந்த தோழர் சொன்னார், அந்த 50 வயது தோழர், அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறேங்க. யாருங்க அந்த படத்தில்? இந்த சாமிக்கண்ணன் ஒருத்தர் வந்து முடி பெற்றவராக வருவார் இல்லைங்களா, அவர் டைலாக் பேசும்போது அந்த திண்ணையில் மொட்டை அடித்து நான் உட்காந்துருப்பேங்க அப்படின்னாரு. எத்தனை அபூர்வங்கள் பாருங்கள். அப்போ நான் கேட்டேன், ஆமாம்மா, ஒரு சிறுவன் இருக்கிறான் மொட்டை அடிச்சுட்டு, நான் நினைவு இருக்குது, அது நீங்கள் தானா? ஆமாங்க. இதுக்கு வேண்டிய மகேந்திரன் மொட்டை அடிக்க சொன்னார் அவங்கள. அப்போ சொன்னால் அந்த சோகக்கதையை, இல்லைங்க, அந்த படம் எடுத்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா செத்து போச்சுங்க, அதுக்கு நான் மொட்டை அடிச்சிருந்தேன், அதுக்கு தகுந்த ஆள்னு சொல்லி என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் யார், இன்னொரு பையனை தலையில் தண்ணி தடவி முடி வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு, அவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரையும் அவர் வந்துட்டுங்க, அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அந்த ஆலமரத்துக்கடியிலிருந்து அந்த தோழருடைய பேர் வந்து காளிசாமி, அந்த சின்ன பையன். இன்னொருத்தர் வந்து ராஜேந்திரன். இவங்க 2 பேரும் ஒரு வயது நண்பர்கள். அவருக்கு 50 வயசு இருக்கு அப்போ போகும்போது. அப்புறம் அவர் வந்துட்டார். போகும்போது, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த மாதிரி மகேந்திரன் படம் எடுத்தார்ல உதிரிப்பூக்கள். ஆமாம்மாங்க, ஞாபகம் இருக்குங்க. என்ன விஷயங்கண்ணா? மகேந்திரன் இறந்துட்டாருங்க. கண்ணீர் விட்டு அழுதார். அப்புறம் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அந்த படம் எவ்வளோ உயிர்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். அறிவுமதி ஒரு தொகுப்பு வெளியிட்டார் கவிஞர். புள்ளின் நுனியில் படித்துளி என்பது தான் அந்த ஹைக்கூ தொகுப்பு. கவிதை நூலெல்லாம் வாசித்து தான் சொன்னாங்க. அதில் ஒரு ஹைக்கூ, அது இதுதான் வாழ்க்கை, சாகும் தாயருகில் சிரிக்கும் குழந்தை அப்படின்னு ஒரு ஹைக்கூ. இந்த புள்ளின் நுனியில் படித்துளி நூலுக்கு முன்னுரை எழுதிய அப்துல் ரஹ்மான், அறிவுமதியுடைய ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் சொல்வார், கவிதை என்பது வாய் அடிக்கக்கூடாது,
நீங்கள் எதுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க? சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை, இதுதான் கவிதை. இதை அருண்மதி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னார், இந்த கவிதையை நான் எப்படி எழுதினேன்னா, உதிரி பூக்கள் படத்தில் அந்த படத்தினுடைய நாயகி அஸ்வினி கணவனால் ஒதுக்கப்பட்டவர். தன்னுடைய தாயில்லாத ஒரு பெண் தந்தை வீட்டுக்கு வந்துடுவான் அந்த கிராமத்தில். குழந்தைகளை அவன் வாங்கி வச்சு தரமாட்டான். அந்த கதாநாயகன் விஜய் நடிச்சிருப்பார் அந்த ரோலில். இப்போ கடைசியாக குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த சின்ன பெண் குழந்தை பேபி அஞ்சு, இப்போ அவங்க அஞ்சு, அந்த குழந்தை நட்சத்திரம் ரொம்ப நாள் கழித்து அம்மாவை பார்க்கணும், மரணப்படுக்கையில் இருக்கிற அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டு அம்மாவுடைய கையை எப்படி தொடும், அம்மாவுடைய கை வளையல்கள் அந்த அசைகிற ஓசை, அந்த இடத்துல இளையராஜாவுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அழகிய கண்ணே அந்த பாட்டு, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே இறந்து போயிடுவாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ளை சீலை கட்டிட்டு ஒரு அம்மா வந்துச்சு, விதவை. அந்த அம்மா வந்துச்சு, சொன்னோன்னா ஆமாங்க இந்த மாதிரி உதிரி பூக்கள் மகேந்திரன் அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு மக்களையெல்லாம் சந்திக்கலான்னு வந்திருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஆமாங்க அந்த உதிரி பூக்கள் படம் எடுக்கும்போது அப்போ தாங்க எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ அந்த அம்மா விதவை, அப்போ தாங்க எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு கூடி வந்திருக்கிறேன், அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வீடு அப்படின்னு ஒரு வீட்டை காட்டுச்சு. அந்த படம் எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். அது அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வீடு, அந்த வீட்டில் தாங்க அஸ்வினி செத்து போனான்னுச்சு நடிப்பை. அப்போது இந்த ஒரு ட்ரிபியூட்டுக்காக இவ்வளோ ஒரு பெரிய ட்ராவலை, ஒரு பயணத்தை நான் நிகழ்த்தி நான் சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷனில் சொன்னேன். அந்த 2 பேர்த்துடைய நான் எடுத்த புகைப்படம், அந்த குழந்தை நட்சத்திரங்களாக அந்த உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அந்த 2 குழந்தைகள், அவங்க இன்றைக்கி பெருசாகி 50 வயசில் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இந்த மகேந்திரன் எனக்கு அன்பளித்த நானும் சினிமாவும் நானும் என்கின்ற புத்தகத்தை அவர்கள் 2 கையிலும் கொடுத்து, அவங்க 2 பேரும் இதை வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு நான் யூடியூப்புக்கு போய் அந்த 2 சிறுவர்கள், இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த 2 50 வயதை தொட்டவர்கள் சிறுவர்களாக அந்த படத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லி யூடியூப்பில் போய் அந்த 2 பேர்த்துடைய கிளிப்பிங்ஸை ஃபோட்டோ பண்ணி, அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்கிற அந்த புகைப்படத்தை போட்டு, மகேந்திரன் அஸ்வினிக்கு நடிப்பை சொல்லித் தருவதைப் போல ஒரு புகைப்படத்தை போட்டு ஒரு ட்ரிபியூட்டை நான் எழுதினேன். அப்போ ஒரு சாதாரண இரங்கலை நீங்கள் எழுதுவதற்கு உயிர்ப்புள்ள ஒரு கட்டுரையாக வர வேண்டும் என்றால் நீங்கள் பயணத்தை நிகழ்த்த வேண்டும், மக்களை சேர்க்க. இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்லி நான் முடிப்பேன். இன்னொன்று, இந்த புத்தக வாசிப்புங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கலைஞனை மட்டும் நீங்கள் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஒரு கலைஞனுக்கான ட்ரிபியூட்டை மட்டும் எழுதிட்டு அது போகாது. இன்றைக்கு அறிவுலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அறிவுலகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதையெல்லாம் நாம் கூர்ந்து கண்காணிக்க வேண்டும். தொல்லியல் என்னுடைய ஆர்வமாக இருந்தது. கல்வெட்டு போன்ற வரலாற்று சின்னங்களை எல்லாம் நான் தேடி அலைந்தேன். அப்போது எனக்கு ஒரு நூல், அந்த நூலை படிக்க வேண்டும் என்கின்ற எனக்கு ஆர்வம் வந்துச்சு. இது புத்தக வாசிப்பு. அந்த நூலை நீங்கள் நிச்சயம் படிக்கணும், ஆனால் அந்த நூலை நிச்சயம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. என்ன நூலுன்னா, த மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் என்கின்ற நூல். இந்த நூலை எழுதியவர் இரா நாகசாமி, தொழிலாளர் இரா நாகசாமி. அப்போ இந்த நூலை படித்துவிட்டு நான் எந்த பத்திரிகையும் நான் தவறுன்னு நான் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, அதனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிகையில் அந்த நூலுடைய சாரமே என்னவென்று கேட்டால், தமிழுக்கென்று தனி அடையாளம் கிடையாது, தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது. ஆனால் தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை எல்லிஸ் அவர்கள் நிரூபித்தார். அதற்கு பிறகு வந்த கால்டுவெல் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்கின்ற நூலிலேயே அதை அவர் உறுதிப்படுத்தினார். ஆனால் நாகசாமி தன்னுடைய புத்தகத்தில் ஒரு 20-25 வருடத்திற்கு முன்பு வந்த புத்தகத்தில் தமிழுக்கென்று தனி அடையாளம் கிடையாது, தமிழ் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதுதான் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். தமிழில் உள்ள இலக்கியங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதுங்கிறது அந்த நூலுடைய இது. அப்போ இப்படி ஒரு நூல் எழுதியிருக்கார். அப்போ தமிழை பற்றி எங்கெங்கெல்லாம் இவர் குறையாக சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் பாக்ஸ் போட்டு ஒரு பத்திரிகையில் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. தமிழ் தொன்மையான மொழி நீ நம்பிட்டு இருக்கிற, ஆனால் பார்த்துக்கா, பெரிய தொழிலாளர் நாகசாமியே
அவருடைய தி மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் நூலில் தமிழ் ஒன்றுமே இல்லை, தமிழ் எல்லாம் சமஸ்கிருத இலக்கியத்தினுடைய காப்பி தான் சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க ஒரு பத்திரிகை. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு சார்பானவன் அல்ல, ஆனால் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவன் தான் இதழ் நாளனாக இருக்க முடியும். அப்போ உண்மையை நீங்கள் கண்டடைய வேண்டும் என்றால் ஹியர்ஸை மட்டும் போதாது. இப்போ நாகசாமி அந்த 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 சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசிய அந்த நூலை பற்றி, அந்த நூலில் உள்ள செய்திகளையெல்லாம் ஹைலைட் செய்து ஒரு பத்திரிகை ஒரு கட்டுரையை வெளியிடுகிறது. அப்போ அதற்கான எதிர்வினையை நீங்கள் எப்படி ஆற்றுவீர்கள்? இதுதான் என்னுடைய சேலஞ்ச். அதில் அந்த நூலை நான் வாங்கினேன். படிப்பு பத்திரிகையாளனுக்கு ஏன் பயன்படுது? தி மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் நூலை நான் வாங்கி அண்டர்லைன் பண்ணி படித்தேன். ரெஃபரன்ஸுக்கு அவர் என்னென்ன நூல் காட்டினாரோ அந்த நூலை எல்லாம் மாத கணக்கில் நான் எடுத்துக்கொண்டேன். எதுக்குங்க? ஃபஸ்ட் பேஜில் கீழே ஆங்கரில் வரக்கூடிய ஒரு 400 வேர்ட் ஸ்டோரிக்காக அந்த நூலை நான் முழுக்க படித்தேன். படிச்சுட்டு நான் எழுதலை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நான் கோவையிலே பத்திரிகையாளனாக பணி செய்தவன். கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாகசாமி வருகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு அப்போது எப்படியாவது நம்ம படிச்சிட்டோம், குறிப்புகள் எல்லாம் தயாராக வச்சுருக்கிறோம். நாகசாமி அவர்களிடத்தில் என்ன கேள்விகளை ஒரு தொல்லியலாளரை போய் நேர்காணல் செய்வது, அப்போது நம்ம எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கணும், நம்மகிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கணும். ஒரு படைப்பாளிக்கு இன்றைக்கும் அரசியல்வாதிகளை நம்ம இன்றைக்கு கூட பத்திரிகை செய்திகளில் வீடியோவில் நம்ம பார்க்குறோம், பத்திரிகையாளர்களை அரசியல் தலைவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். நம்ம பத்திரிகையாளர்கள் திருப்பி ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வியை வச்சா கூட அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அனுபவத்தினுடைய ஒரு துண்டை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு போகிறேன். நாகசாமி வந்துட்டார் இன்டர்வியூக்கு கோயம்புத்தூர். அப்போது பத்திரிகையாளர் ஒரு வழக்குரைஞரை போல ரொம்ப கவனமாக டீல் பண்ணோம். நம்மை காட்டிக்கொள்ளக்கூடாது யார் இடத்துலையுமே. இப்போ நாகசாமி இந்த விஷயத்தை பரப்பி இருக்கிறார். எடுத்தோன்னு போய் ஏங்க என்ன தைரியம் இருந்து இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுவீங்க, எங்கள் தமிழை பற்றி என்ன நினச்சிங்க நம்ம கேட்ட முடியாது இல்லையா? அப்போது நாகசாமி சாதாரணமாக நான் இன்டர்வியூ பண்ணேன். அந்த இன்டர்வியூ இங்கிலீஷில் தான் நடந்துச்சு. அப்போது அவர் சொன்னார், கடைசியில் ஒரு கேள்வி நான் கேட்டேன். நான் இந்த மாதிரி கொடுமுடியில் நான் பிறந்தேன், எனக்கு சின்னதிலிருந்தே கல்வெட்டில் ஆர்வம். அப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறையின் தனியாக இல்லை, அதை நாங்கள் தான் உருவாக்கணும். இது எல்லாம் வரிசையாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக நான் கேட்டேன், சரிங்கய்யா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னா. என்ன அப்படின்னார், தமிழுடைய எழுத்துக்களுடைய காலத்தை, தமிழ் எழுத்துக்கள் எந்த காலத்தில் தோன்றின அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா என்று நான் கேட்டேன். அதுக்கு நாகசாமி சொல்லிட்டாரு. நாகசாமி மட்டுமல்ல, பல தமிழறிஞர்களும் இந்த கருத்தை கொண்டவர்கள் தான். என்ன, கிமு 2 அல்லது 3 கிறிஸ்துவிற்கு முன்பு 300. அப்போ என்ன கணக்கு? 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழே இல்லை. இவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி தமிழை கொண்டு போகவே முடியாது. ஆனால் நாகசாமி சொல்ல, அது என்னங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாங்க, கிமு 2 அல்லது 3 நூற்றாண்டுக்கு முன்பு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி தமிழுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் ஒரு தொல்லியலாளனாக நான் சொல்வது இதுதான் என்று சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட்டை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க. இன்டர்வியூ பண்ணும்போது கான்டெம்பரரி டைமில், சமகாலத்தில் தொல்லியல் சம்பந்தமான என்னென்ன கட்டுரைகள் வந்திருக்கின்றன, என்னென்ன கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறதையும் நம்ம விரல் நுனியில் நம்ம வச்சுருக்கணும், தேடி படிக்கணும். அதுதான் வாசிப்பு, புத்தக வாசிப்பு. அப்போது பழனிக்கு பக்கத்தில் பொருந்தல் அகழாய்வு நடந்தது. பொருந்தல்னு ஒரு ஊர், பழனிக்கு போகிற வழியில் பக்கத்தில். அந்த ஊருடைய பெயர் பொருந்தில், அதனுடைய சங்ககால பெயர் பொருந்தில். இன்னும் நீங்கள் கல்வெட்டுகளை எடுத்து பார்த்தால் பொருந்தல் என்று இருக்காது, பொருந்தில்னு இருக்கும். அங்கே அகழாய்வு நடக்கிறது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த ராஜன் அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு அந்த ஆய்வை அவர் மேற்கொண்டார். அப்போ அந்த ஆய்வை மேற்கொண்ட போது அங்கே தோண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மண் பானை கிடைத்தது, ஒரு ஜார் கிடைச்சது. அந்த ஜாரில் உள்ள நெல்மணிகள் இருந்தன. பொதுவாக இது யாருக்கு, அது இளங்கோனுக்கெல்லாம் தெரியும். இது முதுமக்கள் தாலியில் ஒரு ஜார். அது யாராவது வசதி படைத்தவர்கள் இறந்து போனால் அவருடைய நினைவாக
அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் நெல்லை போட்டு உள்ளே புதைச்சி வைப்பாங்க. இது தமிழ் மரபு. அப்போது அந்த ஜாரில் ஏதாவது இருக்கா? பொதுவாக தொழிலாளர்கள் எப்படி தேடுவாங்கன்னுட்டா, கல்வெட்டு ஆய்வாளர்கள் அந்த ஜாரில் ஏதாவது எழுதியிருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜாரில் என்ன எழுதிருந்தாட்டா, ஒரு பழந்தமிழ் தமிழி என்று சொல்லக்கூடிய அந்த பழந்தமிழ் வடிவத்திலே அது ஒருத்தருடைய பேரோ என்னவோ, ஆனால் ஒரு பெயர், ஒரு ஒரு வார்த்தை எங்கே இருந்தது சொல்கிறது, வயிறா என்ற ஒரு சொல்றது. அடனே எழுத்து பொறிப்பு இருக்குது இந்த பானையில். சரி, இந்த எழுத்து எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம்னு தொழிலாளர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த நெல்லை கொண்டு போய், அது எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போட்ட நெல் அந்த பானைக்குள் இருக்குது. இறந்து போனவன் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பான். அந்த நெல் எந்த காலத்தில் விழுது, அதை எடுத்து போய் தஞ்சாவூரில் ஒரு ரிசர்ச் சென்டருக்கு கொடுக்கும்போது, இது நெல்லுங்க, எந்த காலத்தில் வச்சுன்னு தெரியல, இது நெல்லை பார்த்துட்டு இது எந்த காலம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தபோது, அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு, இது நெல்லே கிடையாதுங்க, இது வேற என்னமோன்ட்டாங்க. அப்புறம் ராஜன் என்ன பண்ணார், இந்த நெல்லை வந்து ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லேப் இருக்குது அமெரிக்காவில், பீட்டா அனாலிட்டிக் லேப் என்று பெயர். அவங்க தான் இந்த கார்பன் டெஸ்டிங், கரிமம் எங்கே இருக்கிறோ அந்த கரிமத்தை பரிசோதனை செய்து அந்த கரிம பரிசோதனையினுடைய முடிவாக அதனுடைய காலத்தை சொல்லக்கூடிய ஒரு லெபார்ட்டரி, பீட்டா அனாலிட்டிக் லேப் என்று அதற்கு பெயர். கூகுளில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேபுக்கு அனுப்பிச்சி வச்சார் ராஜன். அனுப்பிச்சி வைக்கும்போது அந்த ரிசல்ட் அவங்க கொடுத்தாங்க. இந்த நெல் விளைந்த காலம் கிறிஸ்துவிற்கு முன்பு 5 நூற்றாண்டுகள், கிமு 5ஆம் நூற்றாண்டு. இதுதான் அந்த முடிவு. இதை எங்கே நான் படித்தேன்னா, வாசிப்பு தான். ஃப்ரண்ட் லைனில் ஒரு பெரிய கட்டுரை வந்தது, அருமையான கட்டுரை. அந்த கட்டுரையில் நான் வாசித்ததற்கான குறிப்புகளை வைத்திருந்தேன். அப்போது பொருந்தலுக்கு நான் ஒரு முறை பயணம் செய்தும் பார்த்தேன். அப்போ இதை ஒரு பக்கம் இந்த ரீடிங் எனக்கு இருந்தங்காட்டி, நாகசாமி அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். இப்போ நாகசாமிக்கு பேக் டு நாகசாமிக்கு வரும்போது அவர் சொன்னார், எல்லாம் சொல்கிறார், சரி தமிழுடைய எழுத்துனுடைய காலத்தை என்ன சொல்வீங்க, கிமு 2 அல்லது 3, அதற்கு பின்னாடி தமிழை கொண்டு செல்லவே முடியாது என்று நாகசாமி அறுதியிட்டு சொன்னார். அப்போது கடைசியாக நான் வைத்த கேள்வி, இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா பிகினிங்கிலிருந்து நான் தலையாட்டும் வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். நாகசாமி, அப்படிங்களா, ஓகே சார், அப்படிங்களா, ஓகே சார். கடைசியில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து தமிழ் எழுத்துக்களுடைய பழமையை கிமு 2க்கு மேலே கொண்டு போக முடியாதுங்கிறீங்களே, பொருந்தல் அகழாய்வில் கண்டுபிடித்த அந்த நெல் விளைந்த காலம் கிமு 5 என்ற முடிவை இன்று வெளியிட்டிருக்கிறார்களே, அப்போ அந்த நெல் வந்து கிமு 5ல் விளைஞ்சிருக்குன்னா, அந்த நெல்லை கொண்டிருந்த பானை மீது எழுதப்பட்ட அந்த வயிறா என்கின்ற எழுத்து அதுவும் கிமு 500 தானே. அப்போ கிறிஸ்துவிற்கு 500 வருடங்களுக்கு முன்பே தமிழ் தோன்றவில்லை. கிறிஸ்துவிற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுதக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அப்போ நீங்க எப்படி இன்னொரு 300 வருஷத்துக்கு கம்மி பண்ணி சொல்றீங்க? உடனே அவர் அதை எதிர்பார்க்கல. அந்த கேள்வி ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி அணுகணுங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்புறம் இல்லை அது வந்து கே ராஜனுடைய முடிவு என்று சொன்னார். அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஜமாளிக்கணும். நான் சொன்னேன், இல்லைங்க, ராஜனுடைய முடிவு இல்லை, அது அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் லேபுடைய முடிவு. பீட்டா அனாலிட்டிக் லேப் முடிவு பொய்ன்னு சொன்னால் நீங்கள் கூட நிறையா பரிசோதனைகள் அங்கிருந்து எடுத்து தான் அவங்க முடிவு தான் போட்டிருக்கீங்க. அப்போ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க என்று சொன்னபோது, இல்லை இதை வந்து நாம் மறுபரிசீலனை செய்யணும், இன்னொரு நாள் பேசலாம் என்று எழுந்து போய்விட்டார் அந்த இன்டர்வியூலேருந்து. போனவர் இந்த கதவு வரைக்கும் போனவர் திரும்பி வந்துட்டு, என்னத்தில் பத்திரிகையாளர்னு கண்ட பயப்படுவாங்க எல்லாரும், அதுவும் அறிவு கூர்மையுள்ள பத்திரிகையாளனாக நீங்கள் இருந்தால். திரும்பி வந்து என்ன சொல்லிட்டு போனார், நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடலையே அப்படின்னார் என்கிட்ட. ஒரு தனி மனுஷங்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்படி கேட்பாரா? பத்திரிகைக்காரன் கேட்குறான், அடுத்த நாள் எழுதிடுவான், நீ அவனும் தப்பாக சொல்லலையே அப்படின்னார் நாகசாமி. அப்போது நான் சொன்னேன், இல்லைங்கய்யா, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நாளைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வரும், படிச்சுக்குங்கன்னு. இது ஒரு விஷயம். நாளைக்கு வந்து நாகசாமி
இல்லை நான் சொல்லவே இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டைரக்டர், அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர், நான் சொல்லாமலேயே ஒரு பத்திரிகையாளர் இதை எழுதிட்டான் அப்படின்னு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நிர்வாகத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதற்கெல்லாம் மிகுந்த தயாரிப்போடு தான் நாகசாமியினுடைய ஒட்டுமொத்த நேர்காணலையும் எவர் கண்ணுக்கும் தெரியாமல் என் பாக்கெட்டில் இருந்த ரெக்கார்டர்லேயே நான் பதிவு செய்திருக்கேன். அந்த இன்டர்வியூ இன்னும் என்னோட சிஸ்டத்தில் இருக்கு. இது பத்திரிகையாளர்களுக்கு பயனடையும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு செய்தி. நிறைய நான் சொல்லணும், ஆனால் ஒன்று அல்லது 2 விஷயங்களை நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு உரை ஒருத்தர் நிகழ்த்தினார். பத்திரிகையாளன் எப்பொழுதுமே எல்லாரையும் விட உயர்ந்தவன், ஒரு இதழாளன் என்பவன் எல்லாத்தையும் விட உயர்ந்தவனாக இருக்கும். அதில் தொடர்ந்து ஒரு லெக்சர் நடக்கும் இங்கே கோயம்புத்தூரில், வானோராய் ஃபவுண்டேஷன். அதில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி, மீண்டும் நான் அனானிமஸாக தான் சொல்லிக்கிறேன், ஒரு புகழ்பெற்ற கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் பேசுகிறார். என்ன தலைப்பில் பேசுகிறாருன்னா, கொங்கு நாட்டு இதழியல், நமக்கு தொடர்பான தலைப்புங்க, கொங்கு நாட்டு இதழியல்னு பேசுகிறார். நம்ம அறிவு பசியுள்ள ஆள் இல்லையா, நம்ம என்ன கொங்கு நாடு, நம்மளோட ஜேர்னலிஸ்டாக இருக்கிறோம், இதழியலை பற்றி இன்னும் புதிய செய்திகள், அறிவு பசி, இதழியலை பற்றி இன்னும் புதிய செய்திகள், எத்தனை விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆவலோடு அந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். ரிப்போர்ட்டராக போகிறது 2வதுங்க, அறிவு பசி, அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போய் பேசும்போது அவர் பேசினார். பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ப்ரைமரியாக இருந்துச்சு அந்த லெக்சர். நமக்கு தப்பாக நினச்சிடாதீங்க, நமக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு இல்லை. நான் குறிப்பாக 2 பத்திரிகை அவர்கிட்ட கேட்டேங்க. கொங்கு நாட்டு இதழ், நம்மளாம் கோயம்புத்தூர் தானே, கோயம்புத்தூரில் இதழியல் வரலாறு அப்படிங்கிறதை சிஆர் இளங்கோவன் அவர்கள் பேசுவார். அவருக்கு தெரியும், அவர் கோயம்புத்தூர் ஒரு வரலாறு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்திலிருந்து நிறைய தரவுகளை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். எழுத்தாளர் குருவேல் அவர்களுடைய மிளிர்கள் நாவலை 2 முறை நான் எக்ஸ்பிரஸில் அறிமுகம் செய்திருக்கிறேன். அவருடைய சைக்ளோபீடியா ஆஃப் கோயம்புத்தூர் நூலை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் உழைத்து அதை எழுதியிருக்கிறாங்க, அந்த உழைப்பு என்ன நமக்கு தெரியும். அப்போது இந்த இதுக்காக போகும்போது கொங்கு நாட்டு இதழியல்னு பேசுனா 2 முக்கியமான பத்திரிகையை கேட்டேன். ஒன்று கோயம்புத்தூர் அபிமானி, இப்படி ஒரு பத்திரிக்கை நம்ம ஊரில் வந்திருக்கு 19ஆம் நூற்றாண்டு, கோயம்புத்தூர் அபிமானி. இன்னொரு பத்திரிக்கை கோயம்புத்தூர் கலாநிதி. இந்த 2 பத்திரிக்கை பைலிங்குவல் எடிஷனாக வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். இந்த பத்திரிகையை நடத்தியவர் இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோமே சிறுவாணி தண்ணி, அந்த சிறுவாணி தண்ணி கோவை நகருக்கு வருவதற்காக அரும்பாடுபட்டவர், அந்த திட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே கொடுத்தவர், இப்படி ஒரு ப்ரொப்போசல், இந்த டிராஃப்டை கொடுத்தவர் எஸ்பி நரசிம்மலு நாயுடு, சேலம் பகடாடு நரசிம்மல நாயுடு. அவர் ராஜாராம் மோகன் ராயுடைய டிசைபிள், பிரம்ம சமாஜத்தை கோவையில் துவங்கியவர். பெண்களுக்கு தனி பாடசாலை, பெண்கள் படிக்கவே கூடாதுன்னு இருந்த காலத்தில் பெண்களுக்கு தனி பாடசாலை அமைத்தவர். அப்போது இந்த 2 இதழ்கள் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் பேராசிரியர் இருக்கீங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, எதில்? கொங்கு நாட்டு இதழ்களில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. இந்த 2 இதழ்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், வேணுன்ட்டு கேட்கல, இந்த 2 இதழ்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், அதில் எந்த மாதிரி கட்டுரைகள்லாம் வந்திருக்கு, நீங்களாம் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்கள், ஒரு பொறுப்புள்ள பேராசிரியர் சொன்ன பதில். என்ன பதில்னா, இல்லை அதெல்லாம் அங்கே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணுன்னாரு. அப்போது பிஹெச்டி, நமக்கு எத்தனை பிஹெச்டி கொடுக்குறது ஒரு ரிப்போர்ட் இருக்கு சொல்லிட்டார். அப்போது அந்த இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொன்னது என்னட்டா, ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கிய ஒரு பேராசிரியருக்கு தெரியாததை ஒரு ரிப்போர்ட்டர் படித்து வச்சுருக்கான். என்னன்னா, எஸ்பி நரசிம்ம நாயுடுவை பற்றி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் சாகித்ய அகாடமி வெளியிட்ட அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் வந்த சேப்பா நரசிம்ம நாயுடு நூலை பத்மஸ்ரீ கவிஞர் பொள்ளாச்சி சிற்பி அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் தான் எனக்கு இந்த செய்தி தெரிஞ்சது.
எது? கோயம்புத்தூர் அபிமானி, கோயம்புத்தூர் கலாநிதி. இந்த 2 பத்திரிகை எஸ்பி நரசிம்ம நாயுடு நடத்தினார் என்பது அந்த சிற்பி எழுதின புத்தகத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அந்த புத்தகத்தை நான் படிக்காமல் இருந்திருந்தால் இந்த கட்டுரையை நான் எழுதியிருக்க மாட்டேன். அப்போது சேலம் பகடாலு நரசிம்ம நாயுடு இன்னொரு சம்பவம் அதில் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தாரிடமிருந்து 3 அரசு அதிகாரிகள், அவங்க 3 பேர்த்துக்கு பேர் கூட நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 பேர், ஒரு நிமிஷம், 3 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஒருத்தர் பேர் கோவிந்தராஜ முதலியார், இன்னொருத்தர் பேர் முனிலால் சிங், இன்னொருத்தர் பேர் ஐயலு நாயுடு. இவங்க 3 பேருமே அரசு அதிகாரிகள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர்கிட்ட இருந்து 70 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்க. இப்போ லஞ்சங்கிறது இன்றைக்கெல்லாம் சாதாரண, அன்றைக்கி அது பெரிய பாவம். உடனே இது எஸ்பி நரசிம்ம நாயுடுக்கு தெரிஞ்சு அதை ஒரு கட்டுரையாக எழுதி அவங்க 3 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கியவர் பத்திரிகையாளராகிய எஸ்பி நரசிம்ம நாயுடு. இது ரொம்ப முக்கியம். இதை ஒரு கட்டுரையாக நான் எழுதும்போது நேரடியாக விமர்சனம் பண்ணி எழுதிட்டேன். எங்கள் நிர்வாகத்தோட கேட்டாங்க, இப்படி நெகட்டிவாக இருக்கிற கட்டுரை எதுக்கு நம்ம போடணும்னு கூட நம்ம அலுவலகத்தில் கேட்டாங்க. இல்லை, இது வந்து கிரிட்டிக்கலான ஒரு ரிப்போர்ட்டு தான். அதில் ரியாக்ஷன்ஸையும் நான் வாங்கியிருந்தேன். அந்த நான் மட்டும் எழுத முடியாது சொந்தமாக. அந்த கூட்டத்திற்கு வந்த இன்னும் 2-3 அறிவுஜீவிகள் இடத்துல இந்த உரை எப்படி இருந்தது என்று கேட்டேன். நான் எதையும் காட்டிக்கல, அவர்கள் சொன்னதை அப்படியே பதிவு செய்தேன். அந்த கட்டுரை கடைசியாக டிசப்பாயிண்டிங் டீவியேஷன் ஃப்ரம் கொங்கு ஜேர்னலிசம் என்ற தலைப்பிலே வந்து, அதை அடுத்த நாள் அவர் எதிர்பார்க்கல. அவர் தமிழ் துறையில் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஆனால் அவரை தவிர, அவர் ஹெச்ஓடியாக இருந்தார் பாருங்க இந்த காலேஜ், அவரை தவிர அவருக்கு கீழே அந்த ஹெச்ஓடி கீழே இருந்து அத்தனை தமிழாசிரியர்களில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க. இதுலேருந்து தெரிஞ்சு அப்படின்னா, நண்பர்களே, இன்னும் ஒரே செய்தி சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு பயணம் அப்படிங்கிறது, புத்தக வாசிப்பை பற்றி நாம் பேசினோம். பயணத்திற்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் விடைபெறுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்படி இன்னொரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி கவர் பண்ணுறதுல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதையும் நான் சொல்லணும். இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க, பத்திரிகையாளராக மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்கும் போது, அது இலக்கிய நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை அரசியல் நிகழ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு கருத்தரங்கமாக இருக்கலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு செய்து அந்த நிகழ்வினுடைய முடிவு வரை இருந்துவிட்டு குறிப்புகள் எடுத்துவிட்டு உங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள். இப்படி வராமல் போனங்காட்டி என்ன நிகழ்ச்சிது, கடைசி வரைக்கும் இருந்தங்காட்டி என்ன நிகழ்ச்சிங்கிறத ஒரு விஷயம், சின்ன விஷயமாக நான் சொல்லி அடுத்ததற்கு நான் வந்துடுறேன். அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை வெற்றி தமிழர் பேரவை அவரோட அமைப்பு அதில் கொடிசியா ஹாலில் மிக விமர்சையாக கொண்டாடினார் வைரமுத்தோட பிறந்தநாள். அதில் ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் மார்ச் பாஸ்ட், ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் நிறுத்தி சல்யூட் அவருக்கு பண்ண வச்சு, மார்ச் பாஸ்ட் வச்சு கவிஞருக்கு பெரிய அளவுக்கு இது பண்ணார். அந்த இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்னு நம்ம எல்லோரும் போயிருக்கோம். நம்ம என்னுடைய சமகால பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், எல்லாருமே போயிருக்கோம் அதை கவர் பண்ணுறதுக்கு. அப்துல் கலாம் ஐயா பிரசிடென்ட், அப்போது அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக தெரியல, அவர் சீஃப் கெஸ்ட்டு. இயக்குனர் கே பாலச்சந்தர், இயக்குனர் பாரதி ராஜா, இவங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டு. நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கு தெரியுமே, ரொம்ப எல்லா ப்ரிவிலேஜும் நம்ம கிடைக்குமே. ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஒரு 30 பேர் உட்காந்துருக்கு. கலாமை பக்கத்தில் இருந்து உட்காந்து பார்த்துட்டு, பாலச்சந்திரன் பக்கத்தில் இருந்து அவங்க பேச்சை பக்கத்தில் இருந்து கேட்குறோம். இன்னும் ஒரு ப்ரிவிலேஜ் பத்திரிகையாளனுக்கு. இது என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்டம் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. கூட்டம் ரொம்ப நேரம் ஆகி நைட்டு 11 மணிக்கு என்னமோ அந்த கூட்டம் முடிஞ்சுங்க. ஆனால் நம்ம பத்திரிகை நண்பர்களை நான் எப்போதுமே நான் தவறு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து அது ஒன்று மட்டும்தான் பொழப்பு, ஏன்னா ரிப்போர்ட்டர் ஃபியூச்சர்ஸ் எனக்கு அந்த ஸ்டோரி மட்டும்தான். ஆனால் என்னோடு வந்த சக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு பல ஸ்டோரிஸ் அவங்க ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். பாவம், அதில் பல ரிப்போர்ட்ஸ் அவங்க ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. உட்காந்துட்டு இருக்க முடியாமல் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, சரி பிறந்தநாள் கொண்டாடியாச்சு, யாரப்போ இந்த பிறந்த நாளுக்கு இத்தனை நேரம் உட்காந்துருக்கிறது. சரி, ஸ்டோரி முடிஞ்சு பாலச்சந்தர் என்ன பேசினார், பாரதி ராஜா என்ன பேசினார்,
அப்துல் கலாம் என்ன பேசினார், இதுக்கெல்லாம் குறிப்பெடுத்தாச்சு. இது போதுமல்ல ஒரு ஸ்டோரிக்கு. அடுத்த நாள் காலைல வைரமுத்து பர்த்டே செலப்ரேட்டட் இன் கோவை டைட்டில் ஒரு ஸ்டோரி. இதை யார் திருப்பி கேள்வி கேட்க போகிறா? இவங்கெல்லாம் போயிட்டாங்க. போய் நான் ஒத்த மனுஷனாக தனியாக 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அது முடிகிற வரைக்கும். நம்ம ஒரு இலக்கிய பைத்தியம், அதனால் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும்போது ஒரு 10:50 இருக்கும் டைம். வந்து கூட்ட முடியல. 10:50க்கு பாரதி ராஜாவுக்கு வைரமுத்துக்கு சண்டை வந்துருச்சு. பாரதி ராஜா உங்களுக்கு தெரியும், அது உரிமையோடு பேசுவார். எல்லாத்தையும் வாடா போடான்னு பேசுவார், எவான்னு பேசுவார். அந்த மாதிரி வைரமுத்து வந்து உரிமையோடு பேசிட்டார். பார், இவன் இருக்கிறானே, இவன் என்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்தான், நான் தான் நிழல்கள் படத்திலே பொன்மாலை பொழுது பாட்டில் வாய்ப்பு தந்தேன்னு பேசிட்டார். அதை தாராளமாக பொறுத்துட்டு போயிருக்கலாம் வைரமுத்து. உடனே வைரமுத்து வந்து ரொம்ப ஜாடையாக வந்து இந்த உரிமையில் பேசுகிற வேலையில் வச்சுக்காதீங்கன்னாரு. அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ஸ்கர்மிஷ் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆச்சுன்னாட்டா, பாரதி ராஜா கோவிச்சிட்டு இருந்துச்சு போயிட்டேன். மணியை பார்த்தேன் 11:15. நான் இன்னி போய் அந்த ஸ்டோரியை நான் ஃபைல் பண்ணணும். எனக்கு ரகசியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து 11:15க்கு எல்லா நண்பர்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ராத்திரியில் யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த தகவலையும் எனக்கு சொல்கிறதுக்கு முடியாது. இன்னொன்று, நான் எவ்ரிடே ரிப்போர்ட்டர் இருந்தால் கூட அந்த நம்பரெல்லாம் கையில் வச்சுருப்பேன். நான் வந்து ஃபீச்சர்ஸ் ரிப்போர்ட்டர். நான் பண்ண தவறா, இல்லை அதை செய்யாமல் இருக்கணுமா, இல்லை செஞ்சது தான் சரியாங்கிறது தெரியல. இந்த பாரதி ராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் நடந்த சண்டையை லீடாக வச்சு எழுதிட்டு, அதுதான் ஸ்டோரி லீட். பாரதி ராஜா லீவ்ஸ் த ஹால் எப்போ வைரமுத்துடைய பர்த்டே, அதுதான் ஸ்டோரி. அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸு, ஆனால் சண்டை போட்டாங்க. இப்படி 2 பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சு. உடனே பாரதி ராஜா வந்து ஹி ஸ்டுட் அப் ஃப்ரம் த ஸ்டேஜ் அண்ட் ஹி லெஃப்ட் த ஹால் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதை பாக்ஸ் வேறு போட சொல்லிட்டாங்க. அதை பாக்ஸில் போட்டு எக்ஸ்பிரஸில் இந்த ஸ்டோரி வந்துருச்சு. அடுத்த நாள் மற்ற பத்திரிகையில் வந்து இந்த செய்தியே வரல. ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே இதை எழுதியிருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு வாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்துங்க. இதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கைதட்டிடவே வேண்டாம். ஏன்னா இது நமக்கான விஷயம். கைதட்டிடவே வேண்டாம். அதனால் கடைசி வரைக்கும் இருந்துட்டு வரணும். இருந்து வர முடியாது, இயலாத சூழ்நிலை நான் அறிவேன். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, நானும் இயலாமையில் மாட்டிக்கிட்டேன், அவங்களும் இயலாமையில் மாட்டிட்டாங்க. இப்படி சூழல் நம்ம பத்திரிகையாளர்களை இயலாமையில் மாட்ட வைக்கும். அப்போ இது என்ன ஆச்சுன்னாட்டா, இது நிர்வாகத்துக்கு தெரியுமா? அடுத்த நாள் வந்து பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து அந்த நிர்வாகம் வந்து, என்ன எக்ஸ்பிரஸில் இப்படி ஸ்டோரி வந்திருக்கு, நீங்கள் அதை எதுவுமே சொல்லலையே, எனக்கு தெரியலைங்க, நேரத்திலே கிளம்பி வந்துட்டுங்க அப்படின்னு. இதுக்கு வேண்டிய நானும் மறுபடியும் பெயர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற ஒரு பத்திரிக்கை இந்த பாரதி ராஜா வைரமுத்துடைய அந்த அடிதடியை 1 மாதம் எழுதி தன்னுடைய வஞ்சத்தை தீர்த்துச்சு ஒரு பத்திரிக்கை. இது ஒரு செய்தி நண்பர்களே. அப்புறம் ஒரு ஸ்டோரியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இளம் பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்லணும். கண்ணதாசன் விழா கோவையில் நடக்கிறது. கண்ணதாசனுக்கு விழா தர்றாங்க. அங்கே வந்து நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா பேசினார். பேசும்போது நம்ம ரொம்ப கண்ணதாசன் விழான எத்தனையோ விஷயம், அங்கே முத்துலிங்கம் வருவார், அசோகமித்திரன் வந்திருந்தார், எல்லாம் நிறைய பேசுவாங்க, நிறைய தீனி கிடைக்கும். அறிவு வெறியாச்சே நமக்கு தான், போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கு. கண்ணதாசனுடைய புகழையெல்லாம் பேசினார். நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த நாள் ரிப்போர்ட்டுக்கு அது இங்கிலீஷில் வேறு எழுதணும் இல்லையா? பிகாஸ் ஐ வாஸ் அ ரிப்போர்ட்டர் இன் இங்கிலீஷ் டெய்லி. தமிழ்னா கூட கேட்டு அப்படியே எழுதுறேன், இங்கிலீஷில் அதை எழுதணும். எத்தனை சொற்களுக்கு நம்ம தேடணும். ஸோ ஐ ஹேட் டு ஃபைல் அ ஸ்டோரி இன் இங்கிலீஷ். அப்போ அந்த இடத்துல ஐ வாஸ் தேர் த்ரூ அவுட் த மீட்டிங். அப்போ எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு போகும்போது அந்த பேச்சோட பேச்சா, உரையோட உரையாக ஒன்று சொன்னார். சமீபத்தில் ஒரு டிவி விளம்பரம் பார்த்தேன். அந்த டிவியில் ஒரு பெட்டு மெத்தை அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்லீப் வெல் மேட்ரஸஸ். அந்த பெட்டுக்கான விளம்பரம். அந்த விளம்பரத்தில் ஒரு கேரக்டர் பேசுகிறாங்க. அந்த ஃபிலிமில் வரக்கூடிய, இந்த ஆட் ஃபிலிமில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் பெட்டில் ஏறி உட்காந்துருக்காரு, இன்னொருத்தங்க வர்றாங்க. ஆட் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அதை சொன்னார் அவர். ஒருத்தர் வந்து பேசுகிறாராம் இவர்கிட்ட பார்த்து, என்ன இப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல் பாதி தூக்கத்தில் இருக்கிறேன். அப்படியா, தூக்கமே வரமாட்டேங்க நீங்கள் படுத்தா? அதுதான் நான் சொன்னேன், இப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல் பாதி தூக்கத்தில் இருக்காத, நீ வந்து ஸ்லீப் வெல் மேட்ரஸ் வாங்கினேன்னா படுத்தோன்னு தூங்கிடும்.
மலர்ந்து மலராத பாதி மலர் போல் தூக்கம் கிடையாது, முழு தூக்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு முத்தையா என்ன சொன்னார், கவிஞருடைய பாடல் எதுக்கு பயன்பட்டுருக்குது பாருங்க அப்படின்னாரு. எனக்கு உரைக்கல. அந்த நாளில் மட்டும் ஒரு நல்ல ரிப்போர்ட்டராக நான் இல்லை போல் இருக்கு. எனக்கு அது உரைக்கவே இல்லை. ஓ அப்படியான்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இதழியல் துறையில் நம்முடைய சீனியர்ஸ் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் ஜூனியர் அப்போ அது உரைக்கல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா பேசுகிற அந்த உரையே ஆங்கிலத்தில் எழுதினேன். அவர் எந்த படத்துக்கு பாட்டு எழுத வந்தார், எம்ஜிஆருக்கு அவர் ஏன் அதிகமாக பாட்டு எழுதலை, வாலி தான் எம்ஜிஆருக்கு அதிக பாட்டு எழுதினார், இது எல்லாம் சொல்லிவிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டேன். முத்தையா கூட இது கூட சொன்னார். முத்தையா ஆல்சோ செட் போட்டுருமல் ரிப்போர்ட்டில் தட் கம்பெனி கால்டு ஸ்லீப்வெல் மேட்ரஸ் இட் டினிகிரேட்டட் கண்ணதாசன் சிலருக்கு மலர்ந்து மலராத பாதி மலர் போல. ஸோ இந்த கண்ணதாசன் கழகம் கண்டம்டு திஸ் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் ஒரு லைனை ஆட் பண்ணி கொடுத்துட்டேன், சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு. எங்களுடைய சீனியர், அதாவது மதிப்பிற்குரிய டிஎஸ்கே எனப்படுகிற டி சுரேஷ்குமார், அவர் தான் டெப்டி ரெசிடென்ட் எடிட்டர். இன்றைக்கி த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருடைய டிஆர்இ அவர். அன்றைக்கு எக்ஸ்பிரஸில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவர் தான் பார்ப்பார் அந்த கடைசி காப்பியை. ஃபைல் பண்ணிட்டு போகிறேன். அடுத்த நாள் இந்த ஸ்டோரி வரும்னு ஒரு பிரிண்டில் பார்ப்போம் இல்லையா, நம்ம பி மீனாட்சி சுந்தரம் மேலே பைலைன் வரும், கீழே காட்டிக்கும். நான் கட்டுரை எழுதி ஃபேஸ்புக்கில் தூக்கி போகணும், வாட்ஸ்அப் படு ஆசை. அப்போது இப்போல்லாம் அந்த ஆசை அவ்வளோ இல்லை. அப்போது என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் ஸ்டோரி வரல, பக்குன்னு போச்சு. பேப்பரை புரட்டி பார்க்குறேன், இன்னும் தப்பாக எழுதிட்டோமோ, இந்த பதட்டம் நமக்கு இருக்கும், ரிப்போர்ட்டருக்கு இருக்கும், ரைட்டருக்கு. தப்பாக எழுதிட்டோமோ, ஏன் வரலன்னு எந்த நிர்வாகமும் சொல்லாது, விட்டுட்டாங்க. என்னடா அது சரி வரல, என்ன சிக்கல்னு தெரியலன்னு என்னால் கணிக்கவே முடியல. டிஎஸ்கே சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு நினச்சி, சரி வேண்டாம், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், எத்தனை எடிஷன்ஸ் பார்க்கக்கூடியவர், அவர்கிட்ட நம்ம ஃபோனில் போய் ஏன் ஸ்டோரி வரலன்னு கேட்க முடியாதுல்ல. அதனால் டி சுரேஷ்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணல, விட்டுட்டேன். அடுத்த நாள் நான் வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த பைக்கில் டக்குன்னு டிஎஸ்கேட்டிருந்து ஃபோன் வந்துச்சு. டிஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தார். அவர் அந்த ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, பத்திரிக்கை உலகத்தில் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டின்னு அவர் தான். ஒரு நியூஸ் எப்படி இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறவர் அவர் தான். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பாருங்க, மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், இப்படி தான் கூடுவாருங்க. மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், யூ ஃபைல்ட் a story on Kannadasan yesterday, no? அப்படின்னாரு. Yes sir, yes sir. And the story says that Sleepwell mattresses has denigrated quite lyrics somewhere, you know. Yes sir, I told. You do one thing, you file a separate story on that அப்படின்னாரு. இதுதாங்க, அதை பற்றி மட்டும் நீ எழுதி கொடுங்க. ஆனால் இதை முதலே நம்ம செஞ்சு நமக்கு தெரியல, அறிவு குறைக்கல பாருங்க. அப்போ உடனே அடுத்த நாள் என்ன பண்ண, அந்த ஸ்டோரி கேன்சல்டு. அடுத்த நாள் இந்த விளம்பர நிறுவனம் ஸ்லீப்வெல் மேட்ரஸ் பெட், அந்த படுக்கை, அந்த பெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த விளம்பர நிறுவனம் எப்படி இந்த பாட்டை தப்பாக பயன்படுத்தினா, அந்த அழகான பாடல் பாசமலரில் தாலாட்டு பாடல் இல்லையா, அது ஒரு குழந்தையை பார்த்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்னு, இது எவ்வளோ பெரிய அழகிய குழந்தையை பார்த்துட்டு வளர்ந்து வளராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வளரும் விழிவண்ணமே. இந்த பாட்டுக்கு நிகரான பாட்டு இனி பிறக்க முடியாது. இப்படி ஒரு தாலாட்டு பாடலை இன்னைக்கு எழுதிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இசையில் கேட்ட முடியுமா? இந்த பாட்டை கொண்டு போய் ஒரு விளம்பர எழுத்தாளர் ஏன் இப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல தூக்கம் கேட்டு கிடைக்கிறேன்னு கேட்டான். அந்த பாட்டை எவ்வளோ அவமானப்படுத்தினதுக்கு தான். இதை மயமாக வச்சு ஒரு ஸ்டோரியை நான் எழுதிட்டு இதை பற்றி கேட்கணும் இல்லையா, நம்ம தெரிஞ்சிட்டு மட்டும் எழுத முடியாது. ஸ்லீப்வெல் இந்த பொழப்பு கட்டுற வேலை ரிப்போர்ட்டருக்கு இருக்குது. ஸ்லீப்வெல் பெட்டு மேட்ரஸஸ்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். எனக்கு நம்பரில் கூகுளில் பார்க்கும்போது அவன் ஹெட் ஆஃபீஸ் நாக்பூரில் ஒருத்தருக்கு பேசிட்டு ஐ ஸ்போக் டு ஹிம் இன் இங்கிலீஷ் தட் an advertisement of Sleepwell mattress has denigrated our greatest poet. இதனைக்கு கண்ணதாசன் மேலே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் தமிழ் கவிஞன் பத்திரிகையாளர் நம்ம தானே காப்பாற்றின கவியரசு. As denigrated, அவர் it has put the lyric on shame
பை யூஸிங் இட் ஃபார் அ சீப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நாக்பூர் நாக்பூர்காரன் அவனுக்கு ஹிந்தி, அவனுக்கு கவியரசு கண்ணதாசன் தெரியாது. ஸோ ரியலி சாரி சார், ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் சேயிங், லெட் மீ ஆஸ்க் அவர் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு ஸ்பீக் டு யூ. உடனே தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு அவர் சொன்ன ஏதோ பிரச்சனையாயிருச்சாமையா அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் அவர் தமிழ்நாட்டு மேனேஜர் அவர் எனக்கு கூப்பிட்டு நம்பர் வாங்கி பேசிட்டார். சார் என்னமோ பேசுனீங்களா? ஆமாங்க, கண்ணதாசன் பாசமலரில் இருந்த தாலாட்டு பாட்டு சாவித்திரி சிவாஜியும் பாடுவாங்க அந்த பாட்டு, டிஎம்எஸ் சுசீலா. இன்றைக்கும் அந்த பாட்டை ஜெயிக்கிறதுக்கு வேறு பாட்டு இல்லை. அது மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. இந்த பாட்டை உங்கள் பெட்டுக்காக தூக்கம் கெட்டு போகிறதுக்கான குறியீடாக பயன்படுத்தியிருக்கிறீங்க. இப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல் ஏன் பாதி தூக்கத்தில் இருக்கிற ஸ்லீப் வெல் மேட்டர்ஸை வாங்கி நல்லா தூங்கு. ஐயோ அப்படியா சார், இது இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கிறீங்க? நினைக்காம விட்டது தாங்க தப்பு. சரி ஒன்று பண்ணுறேங்க, நான் இன்றைக்கே சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நாளைக்கு மார்னிங் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹி கேம் பை ஏர். அந்த ஸ்டோரி பப்ளிஷ் ஆகிடக்கூடாதுங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா அது நியூஸ் வந்துருச்சுங்களாங்க, நியூஸ் அனுப்பிச்சாச்சுங்க, இந்நேரம் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் இட் இஸ் கான் ஃபார் பிரிண்ட், இட் இஸ் கான் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் காலையில் வந்துட்டார். வந்தோடனே ஸ்டோரி பப்ளிஷ் ஆகிட்டு நான் காலையிலேயே ஏர்போர்ட்டு நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்துட்டுங்க, படிச்சுட்டேங்க. அதுக்கு நான் கொடுத்த டைட்டில் யூ ஆர் ஆல் பட்டிங் ஜேர்னலிஸ்ட், த ஹெட்லைன் இஸ் த ஹார்ட் ஆஃப் தி ஆர்ட். நான் கொடுத்த டைட்டில் சில நேரங்களில் டிஎஸ்கே ரொம்ப ரசிப்பேன். இப்போ கண்ணதாசன் ஃபேன்ஸ் ரொம்ப அவதிப்பட்டாங்க இந்த விஷயம் முத்தையா பேசுனது. என்னடா நம்ம கவிஞருடைய பாட்டை இப்படி கொலை பண்ணிட்டானுங்களே, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல ஹெட்லைன். அப்படி ஒரு ஹெட்லைன் நான் கொடுத்தேன். எனக்கு ஹெட்லைன் யோசிக்கிறதுக்கு மட்டுமே ஸ்டோரி விட அதிக நேரம் நான் செலவு. ஸ்லீப்வெல் கிவ்ஸ் கண்ணதாசன் ஃபேன்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். இதுதான் அந்த ஹெட்லைன். அதை படிச்சுட்டார் அவர் வந்து. படிச்சுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தார். ஸோ ஐ கால்டு மரவின் மைந்தன் முத்தையா அண்ட் ஐ ஆல்சோ கால்டு கண்ணதாசன்ஸ் சன் காந்தி கண்ணதாசன் பப்ளிஷர். அவர் என்ன சொல்லிட்டார், காந்தி என்ன சொல்லிட்டார், நீங்களே பார்த்துங்க, முத்தையா இருக்கார், அவர் வச்சு பார்த்தீங்க. ஸோ இன்வைட்டட் தி பீப்புள். அப்போ சில நேரங்களில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பத்திரிகையாளர் எழுத்தாளனா மட்டும் இல்லை, கவுன்சிலராக மாதிரி பஞ்சாயத்து நடத்தணும் டெஸ்கில். அந்த பஞ்சாயத்து நான் பண்ணினேன். பண்ண உடனே அவர் அப்பாலஜி கேட்டுட்டு போனார். ஒரு 400 வேர்ட் ஸ்டோரி அப்பாலஜி கேட்டுட்டு போனவர் அடுத்த நாள் எனக்கு மெயில் அனுப்பிச்சார். நேத்தோடு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டு இங்கிலீஷில் எழுதியார். வி அண்டர்ஸ்டுட் வாட் யூ ஸ்போக் அபவுட் யுவர் பாயிண்ட் கண்ணதாசன் and we have decided and we have stopped that advertisement from being telecast in all the channels. If at all, if we need to use that song, we will henceforth use it positively என்று ஒரு மெயில் எனக்கு வந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த இம்பேக்ட் ஸ்டோரிஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ செந்திலெல்லாம் வந்திருக்காரு, நிறைய இம்பேக்ட் ஸ்டோரி வாங்கியிருப்பார் செந்தில்குமார். ஏன்னா அவர் கார்பரேஷன் பார்த்துட்டு இருந்தார், இப்போ ஃபாரஸ்ட் பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறையா ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு குறையை கண்டுபிடிச்சி எழுதினாருன்னா அடுத்தது ஐயோ பத்திரிக்கையில் வச்சு அதை நம்ம திருத்திக்கலான்னு சொன்னோன்னா அவங்க இல்லைங்க அதை சரி பண்ணிட்டோன்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு ஸ்டோரி அவர் ஃபீல் பண்ணிப்பார். அதை வந்து என்னென்னு போடுவார், எக்ஸ்பிரஸ் இம்பேக்ட் போடுவார். என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா பாட்டை எழுதியதற்காக இம்பேக்ட் ஸ்டோரி வாங்கினவன் நான் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டதே அடுத்த நாள் ஸ்டோரி. அப்போ இந்த ஸ்டோரி என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே, அதாவது கில் யுவர் டார்லிங்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் நிறையா செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக நான் தயாரித்து வந்தேன். ஆனால் இந்த செய்தியை சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது, இது ரொம்ப வேல்யூபிளாக உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக இத்தனை நேரம் இவ்வளவு நேரம் எனக்கு செவி கொடுத்த உங்கள் அனைவருக்கும், இந்த வாய்ப்பை வழங்கிய கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்ற என்னுடைய சகாக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.